இந்த இவிஎம்ங்கிற ஒரு மோசடி கருவி மூலமா இந்த நாட்டையே மொத்தமா நிரந்தரமா கைப்பற்றுறதுக்கான சதித்திட்டத்தை இந்த ஆரிய பார்ப்பன கும்பல், இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி போட்டு ரொம்ப திறமையா அதை செயல்படுத்திட்டு வரானுங்க. கிட்டத்தட்ட இந்தியாவை கேப்சர் பண்ணிட்டானு, முடிக்க போறானு, இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. இதுல எல்லா கட்சிக்காரங்களும் துணை, எல்லா எதிர்கட்சிக்காரங்க, நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்கட்சிக்காரங்களும் இதுக்கு துணை. ராகுல் காந்தியில் ஆரம்பிச்சு ஸ்டாலின் வரைக்கும் எல்லா பேருமே அதுக்கு உடந்த. கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து எல்லா கட்சி, ஒரு கட்சி கூட விதிவிலக்கே கிடையாது. பெரிய கட்சி சின்ன கட்சின்னு இல்லை, கீழே இருக்கக்கூடிய கட்சியோட அணிகள் எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிக்குது. இப்பதான் தலைமை பூரா அமைதியா இருக்கானுங்க, வாயை திறக்கவே மாட்டானுங்க. திருப்பி 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 இந்த மோசடி தேர்தலுக்குள்ளே சிக்க வைக்கிறானுங்க மக்களை. இவனுங்க பிஜேபி எதுக்கிற மாதிரி ஒரு நாடகத்தை நடத்திக்கிட்டு இந்த எலெக்ஷனுக்குள்ள மக்களை சிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவனுங்க இந்த நாட்டை கேப்சர் பண்ணி மொத்தமா நம்மளை அடிமையாக்குறதுக்கான எல்லா வேலையும் பார்த்து முடிக்க போறானுங்க. நம்ம இப்பயாவது மக்கள் புரிஞ்சுக்குவாங்களா? அதுதான் நம்முடைய ஆதங்கம். இந்த கட்சிகளுக்கு முட்டு கொடுக்குறாங்கல்ல, திமுகவுக்கு முட்டு கொடுக்குறவங்க, அண்ணா திமுகவுக்கு முட்டு கொடுக்குறவங்க, நாம் தமிழருக்கு முட்டு கொடுக்குறவங்க, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு முட்டு கொடுக்குறவங்க, காங்கிரஸ் கட்சிக்கு முட்டு கொடுக்குறவங்கன்னு சொல்லி நாடு பூரா இந்த கட்சியோட தலைமைக்கு முட்டு கொடுக்குறாங்கல்ல, இவங்க எல்லாம் இந்த தலைமையை நோக்கி கேள்வி கேட்க வேண்டாமா? சரி, தேர்தலில் நிக்க சொல்றீங்க, வேட்பாளர் போடுறீங்க, போய் நாங்களும் வேலை பார்க்குறோம், கஷ்டப்படுறோம், மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க, ஓட்டு போடுறாங்க, ஆனா ரிசல்ட்ல வேற மாதிரி வருது. அவனுக்கு என்ன நினைக்கிறானுங்களோ, பிஜேபி என்ன நினைக்கிறானுங்களோ அந்த ரிசல்ட் தான் வருது. இவனுக்கு ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் எங்கேயுமே ஆட்சி மாறுறது இல்லை. குஜராத்ல 30 வருஷமா அவ்வளவு கேவலமா ஆட்சி பண்ணிட்டு இருக்கானு. 30 வருஷமா அவனுக்கு தான் ஆட்சியில் இருக்கானுங்க. உத்தரப்பிரதேசல, மத்திய பிரதேசல, இவனுக்கு ஆட்சி பண்ணக்கூடிய மாநிலத்துல எல்லாம் ஆட்சி மாறுறது இல்ல. எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் மட்டும் ஆட்சி மாறுது. இவனுங்களுக்கு நேரடியா இவனு உட்காந்துறானுங்க. இவனுக்கு நேரடியா வர முடியாத சூழ்நிலை. இன்னும் அந்த அளவுக்கு மக்கள் முட்டாள ஏமாற்ற முடியாதுன்ற இருக்கிற இடத்துல மட்டும் வேற எவனே உட்கார வைக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு டெம்பரவரியா உட்கார வச்சு அப்புறம் அவனை தூக்கி போட்டு இவனுக்கு வந்துறானுங்க. இப்ப தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா அண்ணா திமுக கிட்டத்தட்ட சதைச்சு முடிச்சுட்டானுங்க. திமுக ஆட்சியில இருந்து நீக்கிட்டானுங்க. அடுத்து இப்ப டிவிக்கே உட்கார வச்சிருக்காங்க. டிவிக்கே காலி பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒவ்வொரு மாநிலத்திலும் இதைத்தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்ப பிரச்சனையே இவிஎம் மிஷின் தான். நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய பிரச்சனைக்கு காரணம் இந்த ஓட்டு திருட்டு தான், ஓட்டு மோசடி தான், மிஷின் மோசடி தான். இதுக்கு எதிராக போராடாத அரசியல் தலைவன் ஒரு அரசியல் தலைவனா? இவனுக்கு இந்த கட்சிகளை எதுக்கு வச்சு? அப்ப ஏமாத்துறதுக்கா? மக்களை ஏமாத்துறதுக்காக அந்த கட்சி தொண்டர்களை ஏமாத்துறதுக்காக கட்சி நடத்திட்டு இருக்கானுங்களா? இந்த கேள்வியை கட்சிக்காரன் கேட்க வேண்டாமா? முட்டாளாவே இருக்க போறோமா? நம்ம காலம் பூரா முட்டாளாவே இருப்போம். இவனுக்கு மேல இருந்து உட்காந்துக்கிட்டு எல்லாம் ஒன்னா கூட்டு கலவாணித்தனம் பண்ணிக்கிட்டு தந்திரமா ஏமாத்தி இந்த ஓட்ட மிஷினை வச்சுக்கிட்டு, இவிஎம் மிஷினை வச்சுக்கிட்டு மொத்தமா நாட்டோட ஜனநாயகத்தை காலி பண்ணிடுவோட, மக்களுக்கு எதுவுமே இருக்காது, மொத்தமா நம்மளை அடிமைப்படுத்திடுவானுங்கன்னா அதுக்கு நம்ம எல்லாம் உடஞ்சா இருக்க போறோமா? இந்த கட்சி தலைமையை முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்க போறோமா எல்லாரும்? இதுதான் இன்னைக்கு நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. இதை ஒவ்வொருத்தரும் மனசாட்சி இருக்கக்கூடிய எல்லாரும் நினைச்சு பாருங்க. நீங்க எந்த கட்சி வேணாலும் இருக்கலாம், எந்த கட்சியில வேணாலும் இருக்கலாம், நீங்க எந்த கட்சியில இருங்க, ஆனா உங்க கட்சி தலைமையை கேள்வி கேளுங்க. நாம் தமிழர்னா சீமான கேள்வி கேளுங்க, திமுக ஸ்டாலினை கேள்வி கேளுங்க, காங்கிரஸ் ராகுல கேள்வி கேளுங்க, கம்யூனிஸ்ட் அந்த கட்சியோட தலைமையை கேள்வி கேளுங்க. இவிஎம் மோசடி ஏத்தி ஏன் நீங்க போராட மாட்டீங்க? அப்ப பிஜேபிக்கு நீங்க உடந்தையா? ஆர்எஸ்எஸ்க்கு உடந்தையா? அப்ப நீங்க எல்லாமே சங்கிகளா? பிஜேபி வரக்கூடாதுன்றக்காக நாங்க போய் விஜய்க்கு முட்டு கொடுக்குறோம், பிஜேபி வரக்கூடாதுன்றக்காக நாங்க இதை பண்றோம், பிஜேபி தான் எதிரின்னு வாய்க்கிலேயே பேசுறீங்கல்ல. பிஜேபி வரக்கூடாதுன்னு என்ன பண்ணணும்? இவிஎம் எடுத்து போராடணும், இவிஎம் ஒழிக்கணும். அதை ஏன் செய்ய மாட்டீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்க வேண்டாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனசாட்சி கூட எல்லாரும் யோசிச்சு பாருங்க.